வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். காங்கேசன்துறை நாகப்பட்டினத்திற்கு இடையிலான படகு சேவை இன்றைய தினம் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த சேவை இன்று இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன்துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இன்று சீரற்ற காலநிலை காரணமாக இடம்பெறவில்லை என கப்பல் நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் சேவையானது இதுவரை காலமும் இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் இன்றைய தினம் பயணிகள் கப்பல் சேவை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் சீரற்ற காலநிலையினால் இன்றைய தினம் கப்பல் சேவை இடம்பெறவில்லை எனவும் எதிர்வரும் ஜனவரி 6ஆம் தேதியே குறித்த கப்பல் சேவை இடம்பெறும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்ப பெண் ஒருவர் நேற்றைய தினம் தூக்கத்திலேயே உயிரிழந்துள்ளார். அரியாலை பகுதியை சேர்ந்த 30 வயதுடைய பிரபாகரன் சுவேகா என்ற இளம் குடும்ப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் காலை 9 மணியளவில் உணவு அருந்திவிட்டு படுத்துறங்கியுள்ளார். பின்னர் குறித்த பெண்ணின் தாயார் மதிய உணவுக்காக அவரை எழுப்பிய வேளை அசைவற்று காணப்பட்ட நிலையில் அவரை யாழ்ப்பாண போதனா மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். கிளிநொச்சி A35 பிரதான வீதியில் உள்ள புளியம்போக்கணி பகுதியில் இனம் தெரியாத இருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. A35 பிரதான வீதியின் புளியம்போக்கணி பகுதியில் அமைந்துள்ள பாலத்திலேயே குறித்த 2 ஆண்களின் சடலங்களும் இனம் காணப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பான எவ்வித தகவல்களும் தெரிய வராத நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து விதிமீறல்கள், குற்றச் செயல்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் தொடர்பாக எளிதில் பொதுமக்கள் முறைப்பாடு அளிப்பதற்கு ஏதுவாக டிராபிக் என்ற செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த செயலியின் உத்தியோகபூர்வ வெளியீட்டு நிகழ்வு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தலைமையில் நடைபெற்றுள்ளது. ஒளிப்படங்கள், காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை சட்ட நடைமுறைக்காக நேரடியாக பதிவேற்றவும், முறைப்பாடு அளிக்கும் செயல்முறையை நெறிப்படுத்தவும், பொது பாதுகாப்பை மேம்படுத்தவும் இச்செயலி பொதுமக்களுக்கு உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தல் திருத்த சட்டமூலம் இன்னும் 2 வாரங்களில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. குறித்த சட்டமூலம் வர்த்தமானிக்காக அரசாங்க அச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக கோரப்பட்ட வேட்பு மனுக்களை மீளப்பெறுவதற்கு இந்த திருத்தங்கள் வழங்குகின்றதுடன் புதிய வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்பளிக்கும் முக்கிய நோக்கத்துடன் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ள மேலும் கட்சி தலைவர்களின் இணக்கப்பாட்டின் அடிப்படையில் இந்த திருத்தங்களை மேற்கொள்ள அமைச்சரவை அண்மையில் தீர்மானித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டு 20 இந்திய மீனவர்களும் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்ததாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஓராண்டுக்கு முன் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இவர்கள் தமிழகத்தின் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களை சேர்ந்தவர்களாவார். இந்திய இலங்கை அரசாங்க அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் 20 மீனவர்களும் விடுவிக்கப்பட்ட நிலையில் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இதேவேளை அவர்களுக்கு தற்காலிக குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்பட்டு விமானம் மூலமாக கொழும்பில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னை விமான நிலையத்தை மீனவர்கள் சென்றடைந்ததும் அவர்களது குடியுரிமை சரிபார்ப்பு, இந்திய சுங்க சோதனை மற்றும் பிற சம்பிரதாயங்களுக்கு உட்பட்டு விடுவிக்கப்பட்டனர். பின்னர் அவர்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று தனி வாகனங்களில் சொந்த ஊர்களுக்கு அழைத்து செல்ல ஏற்பாடுகள் மேற்கொண்டிருந்தனர். முன்னதாக கடந்த டிசம்பர் 24 அன்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இலங்கை கடற்படையின் பிடியில் உள்ள 20 இந்திய மீனவர்களையும் அவர்களது இயந்திர படகுகளுடன் உடனடியாக விடுவிக்க ராஜதந்திர முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியிருந்தார். அக்கடிதத்தில் அடிக்கடி மேற்கொள்ளப்படும் கைதுகள் மற்றும் தாக்குதல்கள், பாரம்பரிய கடற்பரப்பில் மீன்பிடிப்பதை மட்டுமே நம்பி வாழும் எங்கள் மீனவர்களின் வாழ்க்கையை மிகவும் நிச்சயமற்றதாகவும் ஆபத்தினை எதிர்கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
உலக பணக்காரர்களில் ஒருவரும் எக்ஸ் சமூக வலைதளத்தின் உரிமையாளருமான எலான் மஸ்க் தன்னுடைய எக்ஸ் முக பக்கத்தில் உள்ள பெயரை கெகியஸ் மேக்சிமஸ் என பெயர் மாற்றம் செய்துள்ளதுடன் அதில் உள்ள புகைப்படத்திலும் பெப்தி பிராக் என்ற தவளையின் படம் மாற்றப்பட்டுள்ளது. இத்தவளை பற்றிய புகைப்படம் பல ஆண்டுகளாக நிகழ்நிலையில் ட்ரெண்டிங்கில் உள்ளதுடன் நகைச்சுவை மற்றும் கிண்டல் ஆகியவற்றை அடையாளப்படுத்தும் வகையில் அனைத்து வகையிலான பதிவுகளிலும் இது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இதேவேளை கெகியஸ் மேக்சிமஸ் என்ற பெயர் கிரிப்டோ கரன்சியுடன் தொடர்புடையது என்று கூறப்படுகின்றது. எலான் மஸ்கின் முகப்பு பெயர் மாற்றத்திற்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் உள்ள தொடர்பு பற்றி தெளிவாக அறியப்படவில்லை. எவ்வாறாயினும் எலான் மஸ்க் ஒரு பதிவில் கெகியஸ் மேக்சிமஸ் விரைவில் 80 என்ற அளவை எட்டும் என்று தெரிவித்துள்ளார். இதனால் கிரிப்டோ கரன்சியை அவர் வரவேற்கின்றார் என்றும் கூறப்படுகின்றது. இலங்கை அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையிலான மூன்றாவதும் இறுதியுமான T20 போட்டியில் இலங்கை அணி 7 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. நெல்சனில் இடம்பெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய இலங்கை அணி 20 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 5 இலக்குகளை இழந்து 218 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் குசல் பெரேரா அதிகபட்சமாக 101 ஓட்டங்களையும் அணியின் தலைவர் சரித் அசலங்க 46 ஓட்டங்களையும் பெற்றனர். வீச்சில் நியூசிலாந்து அணி சார்பில் மாட் ஹென்றி, ஜேக்கப் டஃபி, ஜகாரி போல்க்ஸ், மிட்செல் சார்ட்னர் மற்றும் டேரில் மிட்செல் ஆகியோர் தலா ஒரு இலக்கினை வீழ்த்தியுள்ளனர். இதன்படி 219 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி 20 பந்து பரிமாற்றங்களில் 7 இலக்குகளை இழந்து 211 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. துடுப்பாட்டத்தில் நியூசிலாந்து அணி சார்பில் ரச்சின் ரவீந்திரா அதிகபட்சமாக 69 ஓட்டங்களை பெற்றார். பந்து வீச்சில் இலங்கை அணி சார்பில் சரித் அசலங்கு 3 இலக்குகளையும் வனிந்து கசருங்க 2 இலக்குகளையும் நுவன் துசாரு மற்றும் பின்னுர பெர்னாண்டோ ஆகியோர் தலா ஒரு இலக்கினையும் வீழ்த்தியுள்ளனர். எனினும் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை நியூசிலாந்து அணி 2-1 என்ற அடிப்படையில் ஏற்கனவே கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.